ஹாய். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுறா புட்டு செய்கிறதுக்காக டெண்டர் கட்ஸ் அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஷாப்லேருந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஷார்க் மீன், அதாவது சுறா மீன் வாங்கியிருந்தேன். ஸோ அது நான் ஆல்ரெடி ஒரு தடவை செஞ்சுருக்கேன். ஸோ இந்த டெண்டர் கட்ஸ்லேருந்து வாங்கி தான் செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அவங்களே க்ளீன் பண்ணி எல்லாமே தராங்க. ஸோ அதனால் சொல்லிவிட்டு இந்த தடவை வந்து அங்கேயே வாங்கியிருந்தேன். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு தெரியும்ல, அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது அண்ட் நல்ல பேக்கிங்லேயும் கொடுத்துருக்காங்க. அழகாக பாக்ஸ் போட்டு அண்ட் அது உள்ள ஒரு கவரில் வச்சு அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருந்துச்சு. இது எவ்வளோ கிராம்ஸ் வரும்னா 510 480 to 510 கிராம்ஸ் வந்து வரும். அது 1/2 கிலோ கிட்ட வந்து இந்த மீன் வந்து இருக்கும். ஸோ இந்த கவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னால் கட் பண்ணவே முடியாது. போன வாட்டியும் இப்படி தான் இருந்துச்சு, இந்த தடவையும் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த டெண்டர் கட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஃபிஷ், சிக்கன், மட்டன், ப்ரான், கிராப், இந்த மாதிரி நிறைய அந்த சுவரொட்டி, பிரெயின், இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நீங்கள் எப்போ ஸ்லாட் வந்து புக் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டைமுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நான் வந்து ஒரு கடாயில் போட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஷார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மணலில் வாழக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கின்னெல்லாம் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து தான் நம்ம குக் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ வந்து தண்ணியில் வந்து நார்மல் வாட்டரில் வந்து போட்டு அதை வந்து ஒரு 4 டைம்ஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு எப்படியா இருந்தாலும் அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் நான் வாஷ் பண்ணி அந்த தோல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அதிகமாக ரொம்ப நேரம் வாஷ் பண்ணாதீங்க, பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளஷ் எல்லாமே போயிடும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து சாப்பிட்லாம், பட் நாட் அ ரெகுலர் டேக். ஸோ இப்போ அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு இட்லி சட்டி எடுத்து அதில் வாழை இலை போட்டு அதில் வந்து நான் ஒரு ஃபிஷ்ஷாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வாழை இலை ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அதோட எசன்ஸ் வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து போகும். தென் அதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்து இருக்கும்ல, ஸோ அதுவும் வந்து அந்த வாழை இலையே இருக்கிறதுனால நம்ம குக் பண்ண சொல்ல அந்த தண்ணியும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த குக் பண்ண சொல்ல அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் வந்து நியூட்ரிஷன்ஸ் அந்த ஃபிஷ்ஷோடைய இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழையில போட்டாச்சு. ஸோ இது எல்லா ஃபிஷ்ஷும் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணால் போதும். நான் மோஸ்ட்டாக 8 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் வச்சு குக் பண்ணுவேன். ஸோ 10 மினிட்ஸாகவும் குக் பண்ணிக்கலாம், இல்லை 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாழை இலை ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை கட் பண்ணிக்கிறேன். சுற்றி கட் பண்ணி அதை வந்து நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து ஃபாகாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் கை வச்சு பார்த்தாலே தெரியும் ஸ்கின் வந்து ஈஸியாக பீல் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி அதில் வந்து ஊற்றி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வருது. அது வந்து அந்த குக்கிங் டைம் வந்து அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு குக் பண்ணாலும் அதோடய ஸ்கின் வந்து வராது, கம்மியாக வச்சு குக் பண்ணாலும் அது ஸ்கின் வராது. ஸோ கரெக்டான டைமில் அதை குக் பண்ணி எடுத்தால் தான் அந்த ஸ்கின்னை வந்து ஈஸியாக பீல் பண்ண முடியும். ஸோ நான் ஈஸியாக பீல் பண்ணுறேன் பார்த்திங்களா. ஸோ கரெக்டான டைமிங். ஸோ எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு, ரொம்ப நேரம் ஆகலை. கடகடன்னு அதோடய ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபேட்டி லேயர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்கின்னில் தான் நிறையா மணல் இருக்கும். எனக்கு ஆஃப்டர் தட் அதை க்ளீன் பண்ணி முடித்த உடனே நிறையா மணல் இருந்துச்சு. அதை எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கவே ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி அதோடய ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணி அதில் ஒரு மணலும் இல்லாமல் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து நான் ரொம்ப குட்டியாக வந்து அதை வந்து நான் உதிரி போல் அதை வந்து நம்ம நசுக்கி எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பிகாஸ் வேறு ஏதோ ஸ்பூன் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி இதை பண்ணுறது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் என்னோடய ஹேண்ட்ஸை வச்சு நான் இந்த மாதிரி அதை வந்து மசிச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் சாஃப்டான போன்ஸ் வந்து இருக்கும், நான் காமிச்சேன்ல, அது வந்து சாஃப்டான ஷார்க்கோட போன்ஸ். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ சின்ன பசங்க இருந்தாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற போது அதை யூஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி நீங்கள் அதை யூஸ் பண்ணி அது வந்து நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த போன் நீங்கள் கடிச்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த 500 கிராம்ஸ்க்கு வந்து 2 வெங்காயம் கரெக்டாக இருக்கும், மீடியம் சைஸ். ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஸோ நான் வந்து அதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 சில்லிஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், பச்சை மிளகா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக, பிகாஸ் நம்ம வந்து சில்லி பவுடர் எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் மிளகு தூள் மட்டும் ஆட் பண்ணுவோம், பெப்பர் பவுடர். ஸோ அதுவும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காரத்துக்காக நான் ஒரு 5 சில்லி எடுத்து அதை நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிறதுக்காக நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு பார்த்திங்கன்னா இப்பயே ஆட் பண்ணுறது நல்லது, ஏன்னா மீன் போட்ட உடனே அதில் வந்து ஒன்றா சேராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு தான் வந்து இந்த சுறா புட்டுக்கே வந்து ஹைலைட்டாக இருக்கும், பிகாஸ் அதோட ஸ்மெல், அதோட அரோமா அதில் வந்து பைண்ட் ஆகி, இந்த ஃபிஷ்ஷோட பைண்ட் ஆகி அது ஒரு நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் கூட நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான மஞ்சத்தூளை வந்து போட்டுக்கிறேன், பிகாஸ் அதை போட்டால் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வாஷ் பண்ண கூட போட்டு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெப்பர் தூள் போட்டுக்கிட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் இப்பயே போட்டு நான் கொஞ்சம் நேரம் அதை வந்து கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நான் மீனை போட்டுக்கிறேன். பிகாஸ் இந்த மீனை ஆல்ரெடி வேக வச்சாச்சு. ஸோ அதனால் ரொம்ப வேக வைக்க தேவையில்ல. இது வந்து கொஞ்சம் கலரி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருந்தாலே போதும், அது வெந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள், அந்த பெப்பர், அந்த உப்பு இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் அதை வந்து நல்லா வந்து போட்டு பரட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை கொஞ்சம் இது பண்ணி கையில் வச்சு பார்த்தேன் எப்படி அது வெந்துச்சா இல்லையான்ட்டு. ஸோ நல்லா வெந்துருந்துச்சு. ஸோ இப்போ அகைன் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இறக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து பெப்பர் தூள் வந்து அகைன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் கிளறி விடுங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அடி பிடிக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொத்தமல்லி தான் இதோட ஹைலைட்டு. கொத்தமல்லி, அந்த இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர். ஸோ இதை நல்லா போட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொத்தமல்லி போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும், நிறையவே போடுங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சுறா புட்டு ரெடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாழையில போட்டு நான் வந்து அதை ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை அந்த பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.